ஸ்ரீ குருப்யோ நமः. There is a force within that gives you life. இது ஹஸ்ரத் மௌலானா ரூமி என்கிற ஒரு சூஃபி சயின்ஸ் சொல்லியிருக்கார். உங்களுக்குள் ஒரு உயிர் சக்தி இருக்கிறது, அது உங்களுக்கு உயிர் குடிக்கிறது என்பது அதோட தமிழாக்கம். இது ஆக்சுவலாக எல்லார்ட்டையும் இருக்குது. இந்த உயிர் சக்திங்கிறது எல்லார்ட்டையும் இருக்குது. சீக் தட்டுங்கிறார். அது கண்டுபிடி அப்படிங்கிறது அவரோட சித்தாந்தம். இப்போ அதை பற்றி தான் ஒரு டாபிக் பேசலாம்னு வச்சுருக்கேன். பிரகதாரண்ய உபநிஷத்தில் முதல் சாந்தி பாடம் அசதோமா சத்கமயா, தமசோமா ஜோதிர்கமயா, மிருத்யோமா அமிர்துங்கமயா, ஓம் சாந்தி 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 அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. இது முதல்ல ஆரம்பிக்கிற ஸ்லோகம். அசத்திலிருந்து என்னை சத்துக்கு அழைத்து செல்லுங்கள், இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து செல்லுங்கள், சாவிலிருந்து சாகாமைக்கு அழைத்து செல்லுங்கள் என்பது இதோட பொருள், ஜென்ரல் பொருள். இதோட பொருள் இது ஆக்சுவலாக அத்வைத சித்தாந்தத்தில் எல்லாரும் கொடுக்குற உதாரணம், இந்த அத்வைத பிலாசபியை ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் ஒரு கயிறு இருக்குது, ஒரு பொருள் இருக்குது. அது கயிறு, அது அறையில் உள்ள கயிறா அல்லது பாம்பா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அறையில் உள்ள ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் போகணும் அப்படின்னா அந்த கயிறு மேலே ஒளிப்படணும். ஒளிப்பட்டதுன்னா அது பாம்பு இல்லை, கயிறு தான்ங்கிற ஞானம் பரிபூர்ணமாக பார்ப்பவருக்கு சித்திக்கும். ஸோ முதல்ல ஒளி தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்லோகத்துக்கு தேவை. ஒளி உதயமானால் தான் அது சத்தா அசத்தான்னு பார்க்க முடியும். அது மாதிரி சத்தா அசத்தான்னு பார்த்ததுக்கு அப்புறம் அது அசத்துன்னு இல்லை சத்துன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அது நம்மளை மரணத்திலிருந்து அழியாமைக்கு இட்டு சொல்லும். ஸோ இந்த ஸ்லோகமே எப்படி இது எங்கள் குருநாதர்கிட்ட இந்த ஸ்லோகத்தை நான் படித்து காமித்தேன். அவர் உபநிஷத்துலாம் படித்தது கிடையாது, அவருக்கு ஒன்றும் தெரியல. அவர் படித்து காமிச்ச உடனே அவர் சொன்ன அடுத்த நிமிஷம் கொஞ்சம் இதை மாற்றி இந்த ஸ்லோகத்தை சொல்லுப்பா அப்படின்னாரு. எப்படின்னு கேட்டேன். முதல்ல தமோசோமா ஜோதிர்கமயா அப்படின்னு சொல்லு. ஏன்னா முதல்ல ஒளி ஃபோக்கஸ் ஆனால் தான் அந்த ப்ராடக்டை பற்றி நமக்கு உண்மை நிலை தெரியும், அந்த பொருளை பற்றி உண்மை நிலை தெரியும், அது சத்தா அசத்தாங்கிறது தெரியும். அது அந்த உண்மை நிலை தெரிந்த பிறகு அது உன்னை மரணத்திலிருந்து அறியாமைக்கு இட்டு சொல்லும். ஸோ அதனால் தமசோமா ஜோதிர்காமியா, இந்த அசோதோமா சத்காமியா, மிருத்யோமா அமிர்தங்காமியா அப்படிங்கிற மாதிரி அப்படி பார்த்து அப்படி ஸ்லோகத்தை மாற்றி சொல்லி பண்ணுவோம் அப்படின்னு. அந்த ஒளிங்கிறது எங்கடா உதயமாக இருந்தால் இப்போ ஹசரத் மௌலானா ரூமி சொல்கிற மாதிரி தேர் இஸ் அ ஃபோர்ஸ் வித்தின் தட் கிவ்ஸ் யூ லைஃப், சீக் தட்ங்கிற மாதிரி சொல்கிறேன். உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது, அது உங்களுக்கு உயிர் கொடுக்குறங்கிற மாதிரி. அந்த ஒளி அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒவ்வொருத்தர் உள்ளுக்குள்ளேயும் நாபிக் கமலத்தில் ஒளிச்சி வெளிப்பட்டுகிட்டே இருக்குது. அந்த வெளிப்படுற ஒளி ஏன் அறியப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பார்த்தோம்னாக்க ரெண்டு விதமான கேரக்டர்ஸ் இருக்குது. ஒன்று இன்னோசன்ட், அனதர் ஒன் இஸ் இக்னோரண்ட். இன்னோசன்ட் அப்படிங்கிற அப்பாவித்தனம். இக்னோரண்ட்டுங்கிறது பார்த்தோம்னாக்கா ஜஸ்ட் தி இக்னோர் தி நாலெட்ஜ், தட்ஸ் ஆல். ஆனால் பிகாஸ் இக்னோர்னா அவனுக்கு இந்த நாலெட்ஜ் இருக்குது, பட் ஆனால் இக்னோர் பண்ணிடுறான். அதை ஹிம்செல்ஃப் இக்னோர் தி நாலெட்ஜ். அதுதான் இது இதோட இது. இன்னோசன்ட்டுங்கிறது ஒரு அப்பாவித்தனம் தான். அவனுக்கு இந்த நாலேஜ் இருக்கிற பற்றியே தெரியாது. ஆனால் எல்லாருமே அது ஆனால் அதுக்காக முட்டாள் அவனை சொல்லிட முடியாது. அது அவன் எல்லா இதயங்களும் நல்ல இதயங்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவன் அப்பாவித்தனத்தில் இருக்கும். அவன்கிட்ட எப்போ எந்த பாகுபாடும் இருக்காது. இவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் அந்த பாகுபாடுலாம் இருக்காது. எல்லாமே நல்லிதயம் படைத்தவர்கள்லாம் எல்லோரும் அப்படிங்கிற எண்ணங்கள் மட்டும் இருக்கும். ஸோ இந்த ஞானத்திற்கு இந்த தமோசோமா ஜோதிர்கமயான்னு அவரவர் உள்ளுக்குள்ளே இருந்து அந்த ஒளி வெளிப்படுவதற்கு இந்த மாதிரி ஒரு அப்பாவித்தனமான ஒரு இதயம் தான் வேணும். அந்த இதயத்தில் தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சரணடையக்கூடிய ஒரு தன்மை, தூய அன்பு ரெண்டுமே இருக்கும். இது இருந்தால் தான் அந்த இதயத்தில் அந்த ஒளி வெளிப்படும். அது மாதிரி வெளிப்படும் போது அந்த ஒளியே அவனுக்கு சத்து எது அசத்து எது, இந்த உடம்புலே உடம்பு அசத்து, உள்ளுக்குள்ளே இருக்க பிரம்மம்
அது வரைக்கும் அந்த உடம்பு தான் உண்மை என்று நினச்சிட்டு இருந்தான். இந்த ஒளி வந்ததுக்கு அப்புறமேட்டு சத்து எது அசத்து எதுங்கிற இந்த சத்துங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பிரம்மம் உயிர் சத்து, அதை தேர் இஸ் எ ஃபோர்ஸ்ன்னு அவர் சொல்கிற மாதிரி அந்த ஃபோர்ஸ் தான் சத்து. இது அசத்து அப்படிங்கிற ஞானம் வரும். அந்த ஞானம் வரும்போது அதுவே பார்த்தோன்னாக்க அந்த உண்மை அசத்துலேருந்து அந்த சத்துக்கு அழிஷன் போனதே அவனை மிருத்யோமா அமிர்தன் கம்மியான்னு சொல்லிட்டு அந்த அமிர்தத்துவமான அந்த மிருத்யோமானாக்க மரணத்தை பற்றியான ஒரு தன்மை நாலெட்ஜ், அதை அது அறிவை கொடுக்கும். மரணம்னா என்ன, வாட் இஸ் டெத்ங்கிற நாலெட்ஜை கொடுக்கும். நாலெட்ஜ் இல்லாதனால தான் மரணத்தை பற்றி பயப்படுறான். மரணத்தை பற்றி முழு நாலேஜ் வந்திருக்குன்னா ஒருத்தருக்கும் பயம் வராது. அதுவே அவனை அமிர்தத்துவத்துக்கு அந்த நித்திய வாழ்வுக்கு அழிஷன் போயிடும். ஆனால் இக்னோரண்ட்டு அப்படிங்கிறவங்க பார்க்கணும் இன்னசென்ஸியை பயன்படுத்திப்பான். அவங்களோட அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி தன்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்திப்பான். ஸோ இவங்களோட ஹார்ட்டில் எந்த காலத்துலேயும் அன்பும் உதயமாகாது. அவங்களுக்கு ஒரு அடமன்சி தான் இருக்கும். ஸோ அதன் காரணம் அவங்க உள்ளுக்குள்ளேருந்து அந்த ஒளி வெளிப்படுவதே இல்லை. ஆனால் அவர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னாக்கா இந்த ஸ்லோகத்தை ஜாசிட்டிஸ் அது அந்த அப்பாவித்தனமாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்லோகம் என்ன ரியல் இம்பேக்டை கொடுக்கணுமோ அந்த இம்பேக்டை அவன் அறியாமலே கொடுத்துருது. அவன் அறிந்த அந்த அப்பாவி மக்கள் அறியாமலேயே அந்த ஒளி மூலமாக அவங்களுக்கு கிடைக்கப்பட்டுருது. ஆனால் இந்த இக்னோரண்ட் பீப்புள் ஒரு அடமன்சி அந்த சரணடையும் தன்மை அதெல்லாம் இல்லாததுனால அவங்கள்ட்ட உள்ளத்தில் ஒரு இரக்கமிற்ற தன்மை இருக்கிறதுனால அந்த ஒளி உள்ள இதயத்துக்கு பாய்வதில்லை, வெளிப்படுறதில்லை. அதன் காரணம் என்ன பண்ணிடுறான், அவன் வெளியில் இருக்கிற இந்த ஸ்லோகத்தையே அப்படியே ஆசிட்டிஸ் எடுத்துட்டுருவான். அசோதோமா சத்கம்யா, தமசோமா ஜோதிர்கம்யா, மிருத்யோமா அமிர்தம் கம்யான்னு இதையே சொல்லிகிட்டு இருப்பான். இது எந்த விதத்துலையும் அவருக்கு அந்த அதோட ஒரு ரியல் இம்பேக்ட் அந்த மந்திரம் அவனுக்கு அதோட எஃபெக்ட் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இந்த ஞானத்துக்கு ரொம்ப அதிமுக்கியம். இந்த விஸ்டம் யாருக்கு ஞானம் வேணும், இந்த பிரம்ம ஞானம் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிமுக்கியம் இன்னசென்சி தான். என்ன ஏது என்று எதுவுமே கேட்காம சத்குரு கிடைச்சா டோட்டலாக ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்காம சரணடைவது தான் அது இன்னசென்சி. அதுக்கப்புறம் அந்த குருவே அவன் இதயத்திலிருந்து ஒளியாக இருந்து தாபியில் கமிடத்தை ஃபோர்ஸாக இருந்து இதயத்துக்கு ஒளியை கொடுத்து அது மூலமாக சத்து அசத்தை புரிய வச்சு மரணத்திலேருந்து அவனை அழியாமைக்கு விட்டு சொல்வார்கள். ஸோ இன்னசென்ஸ் இஸ் நீடட் ஃபார் தி ட்ரூ விஸ்டம். ஸ்ரீ குருபியோ நமக.